வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்திக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றது உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நர்வ் சிஸ்டத்தை தான், அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறோம். நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டின் ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக நரம்பு மண்டலம் இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள் இருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது முக்கியம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாடம் குறிப்பிட்ட சில ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய, நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் நரம்புகள் நமக்கு வீக் ஆகுது, அதாவது நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் இருக்கக்கூடிய கனிமச்சத்துக்கள், விட்டமின்கள், புரோட்டீன் போன்றவை இதெல்லாமே அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு நரம்புகளை இது பலப்படுத்தும். குறிப்பாக பிஸ்தாவை எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான இருக்கு. இதுவும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஸோ பிஸ்தாவை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் அது கூடவே விதைகள் மற்றும் நட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். பன்றி இறைச்சியை வேணும் அப்படின்னா நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. அப்படின்றதால மாதத்தில் 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு ஒருவேளை பலம் பெறலாம். ஓட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவையும் அதிகமாக இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நம்மளுடைய நர்வ் சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ண முடியும்னா சைலண்ட் ஆக்கி ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீவ் பண்ணி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே ஓட்ஸையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு. நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் தான். ஸோ இந்த விட்டமின் குறைபாடு, இந்த B12 யாருக்கு ஒருத்தருக்கு குறைவு ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும், மன அழுத்தமெல்லாம் உண்டாகும். அப்போ கடல் உணவுகளான சீ ஃபுட்ஸ், மீன் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் B12 அதில் அதிகமாக இருக்கு. தொடர்ந்து நம்ம வாரத்தில் குறைந்தபட்சம் வாரத்தில் 2 நாட்கள் நம்ம மீன் சாப்பிடலாம். அது நம்மளுக்கு நல்லது. அது போல எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம முன்னாடியே வராமல் தடுக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமும் படுத்திக் கொள்ளலாம். இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க எந்த இறைச்சி வேணா எடுத்துக்கலாம், சுழற்சி அடிப்படையில் சாப்பிடணும். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி இது போல அப்பப்போ சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கலாம். இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். நரம்புகள் பலமாக இருக்கும். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படின்றதால முழு தானியங்களில் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே சாப்பிடலாம். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பால் பொருட்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் சத்து பால் பொருட்கள்லையுமே அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் சத்து மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்தும் அதிகமாக இருக்கு. இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பால் சாப்பிட போகும்போது மற்ற பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றை சேர்க்கக்கூடாது. இதை தனியாக சாப்பிடலாம். ஆனால் இதுவும் பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் தான். ஸோ இந்த மாதிரி பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும்.
அத்திப்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அத்திப்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு பழமோ 2 பழமோ சாப்பிடலாம். அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைத்த அத்திப்பழத்தை கூட எடுத்துக்கலாம். அத்திப்பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலத்தை கொடுத்து நரம்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்தும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் வந்து சரி செய்கிறது, வராமலும் தடுக்கிறது. பிரண்டைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நல்லா வலுப்படுத்தக்கூடிய சக்தி எல்லாம் பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமில்லாமல் நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை நம்ம வாரத்தில் 2 முறை சாப்பிட்டாலே போதும். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே நம்ம தடுக்க முடியும். இப்போ நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துவதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு பிரண்டையெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குணப்படுத்தவும் செய்யும். மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம்பழம் சாப்பிடும்போது உடல் சூடு நமக்கு வந்து தணிக்கப்படும், உடல் குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இதுவே ஒரு வகையில் நம்மளுடைய நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்தும். நம்மளுடைய நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு நரம்புகளை வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நெல்லிக்காயை தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் பற்றி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை வந்து நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குதுன்றது தெரியும். இப்போ நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து நமக்கு அதிகரிக்கப்படும். இதன் மூலமாகவே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ கூடுதலாக நம்மளுடைய நரம்பு மண்டலம் நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை கொடுத்து நரம்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்துகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எனவே நரம்பு தளர்ச்சி போன்ற பல பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நெல்லிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். வெற்றிலையை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை நீங்கள் மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை நீங்கள் சாப்பிடும்போது கூடுதலாக உங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் கூட நீங்கள் தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. அப்படின்றதால பாதுகாக்கப்பட்ட ஆரோக்கியமான சூழ்நிலையில் வெற்றிலை அளவோடு சாப்பிட்டு நரம்புகளை பலப்படுத்திக்கோங்க. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கை கீரையை சாப்பிடலாம். பொதுவாக முருங்கை கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தியெல்லாம் அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு நம்ம முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 முறை நீங்கள் முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடலாம். அல்லது ஒரு 3 முறை வந்து நீங்கள் சமைத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நரம்புகளுக்கு முருங்கைக்கீரை பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து வராமல் தடுக்கும். இது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா கண் நரம்புகள்லாம் பலமாக இருக்கும், கண் பார்வை கூர்மையாக தெரியும். பேரிச்சம்பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் வந்து நமக்கு கிடைக்கும். பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள், ஸோ நம்மளுடைய போன்ஸு, நம்மளுடைய நர்வ்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், பலம் பெறும். பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அதாவது நமக்கு வீக்காக இருக்கக்கூடிய பாடி வந்து ஸ்ட்ரென்த் ஆகிடும். நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து இருக்கிறவங்களாம் நரம்புகளையும் உடலையும் வலுப்படுத்தி கொள்வதற்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி பால்லையும் கலந்து சாப்பிடலாம். பழங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். நீங்கள் சாப்பிடக்கூடியது வந்து எந்த பழமாகவும் இருக்கலாம். ஸோ தினமும் ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். கீரைகள் வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் பல வகைப்பட்ட கீரைகளை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை நம்ம பலப்படுத்திக்கலாம். சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். ஸோ இந்த உணவுகளோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், வால்நட், ஃப்ரக்கோலி, கீரை வகைகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி பழங்கள், அவகேடோ பழங்கள், பச்சை இலை காய்கறிகள், அப்புறம் நிறைய பழங்கள், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலமாக எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, உடல் முழுவதுமாகவே பொதுவாகவே சோர்வு ஏற்படுவது, களைப்பு, தலைவலி, நிலைத்திரு மாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகமாக இந்த ஊட்டச்சத்துக்கள் அடிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க, நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.